ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஆதார வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 126ஆம் சங்கீதம் ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேளுப்போம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். நமக்கு ஆண்டவர் செய்ய போகிற அந்த நன்மையை நினைக்கும் போது நம்முடைய நாவு ஆண்டவரை துதிக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்முடைய நாவை கர்த்தர் திறக்கும் போது புறஜாதிகள் சொல்லிக் கொள்வார்களாம், இந்த குடும்பத்தாருக்கு கர்த்தர் இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி புறஜாதிகள் கர்த்தரை புகழும்படியான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் நமது நாவை திறக்கும் போது நம்முடைய வாய் எப்படி இருக்குமா? நகைப்பினாலும், அப்படி நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நம்முடைய வாய் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அப்பொழுது புறஜாதிகளும் சொல்லிக் கொள்வாங்க, அவருடைய வாயும் துதிக்குமா, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதம் அப்படியே பனி போல நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து இறங்குவதாக. ஆமென். ஒருவேளை இந்த நாளில் உங்களுடைய வாய் முறுமுறுப்பினாலும் அல்லது பலவித கம்ப்ளைண்ட்னாலும் வந்திருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் நாவை திறப்பார். அப்பொழுது உங்களுக்கு ஆனந்த களிப்பு உண்டாகும், நகைப்பு உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுது அப்படிதான் தியானிக்கணும். ஒரு வசனத்தை தியானிக்கிறப்ப, மெடிடேட் பண்ணுறப்ப வில் புட் த கொஸ்டின் மார்க். அந்த வசனத்து மேலே ஒரு அப்படி கேள்விக்குரிய போடணும். எப்பொழுது இதெல்லாம் செய்வார்? அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் எப்போ நடக்கும் பாஸ்டர்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போமே நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், ஆனால் நடக்கலையே. எப்பொழுது? கவனிங்க, இந்த அதிகாரத்தில் 3 விதமான சிறையிருப்பு சொல்லப்படுகிறது. முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோ. சொப்பனம் காண்கிறது போல சில நேரத்தில் உடனே சிறையிருப்பு மாறும். ஆமே. சில பிரச்சனைகள் ஆண்டவர் உடனே முடிச்சிடுவாருங்க. திடீரென்று சடனா கிளியர் பண்ணிடுவார். அதான் சொப்பனம் பார்க்கறது போல இருந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சா அப்படிம்போம். அப்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஒரே ஒரு அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தில் 3 விதமான அற்புதங்களை அழகாக பக்தன் உள்ளே ஒளித்து வைத்திருக்கிறார். அப்போ சடனா, சம் கம் சடன்லி, சம் மிராக்கிள், சம் ஓப்பன் டோர்ஸ். அந்த சிறையிருப்பின் அனுபவம் மாறுவது சடனாக நடக்கும். சொப்பனம் பார்க்கறது போல இருக்கும். இதெல்லாம் உண்மையாகவே என் வாழ்க்கையில் நடந்துச்சா? உண்மையாகவே நமது வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் சில காரியம் எப்போ நடக்குன்னே தெரியாது. அதுவும் இந்த அதிகாரத்தில் இருக்கு. வாசிக்க கேட்போம். 2வது அந்த சிறையிருப்பு எப்போ மாறுமா? ஒரு வேளை வரும்போது தான் அது நடக்கும், உடனே வராது. 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். திருப்பினார்னு போட்டிருக்கா. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ், இனி எப்போ நடக்குன்னு தெரியாதுங்க. ஒரு வெள்ளம் திடீர்னு காட்டாறு பெருக்கெடுத்து ஓடி பாருங்க, சோத்திரம் ஒரு இடத்தையே அழித்து போடுகிறது. திடீரென்று அவைகள் வருகிறது, எப்போ வரும்னே தெரியாது. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பு திருப்பு ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. 6 வசனத்தில் நமக்கு 3 சிறையிருப்பு இங்கே சொல்லப்படுகிறது. இன்னொரு சிறையிருப்பு அப்படி 6வது வசனத்தை வாசிக்கலாம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். இது ஒரு சிறையிருப்பின் மாறுதல் அனுபவம். லைக் ஃபார்மர்ஸ், விதை போட்ட உடனே நாளைக்கு பலன் கிடைச்சிருமா? கிடைக்காது. அதுக்கு தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், படிப்படியாக வளர்ந்து அந்த டியூ டைம். சம் கம் அஸ் வி பேஷன்ஸ். நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணி அதில் சோயிங் இருக்கும், வீப்பிங் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஹார்வெஸ்ட். ஸோ டியூ டைம் நல்ல தெரியும். கரும்பு 1 வருஷ அறுவடை அப்படி தானே. இந்த வருஷம் போட்டால் அடுத்த ஜனவரி தான் கிடைக்கும். மார்ச்சில் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைங்க. அப்போ
இந்த விவசாயி எப்படி விதை விதைத்து விட்டு காத்திருந்து அந்த அறுவடையை பெற்றுக்கொள்கிறானோ, அதே போல நமக்கு தெரியும், நல்ல தெரியும், இந்த நேரத்தில் தாங்க இது நடக்கும், அதுக்கு முன்னாடி நடக்க எந்த விதத்திலும் வாய்ப்பு இல்லை. அப்போ டியூ டைம் இஸ் தேர், ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் இருக்கு, அப்போ சிறையிருப்பு மாறும். சம் கம் இன் த கோர்ஸ் ஆஃப் டைம், இது எப்போ வருனே தெரியாது, 4வது வசனம். ஆனால் சில சிறையிருப்பு சம் கம் சடன்லி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உடனே எங்களுக்கு சிறையிருப்பு மாறணும் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த சிறையிருப்புனா என்ன அப்படின்னா, சிறையில் போய் வைத்தா என்னதான் இருக்கும்? தனிமை, யாரோடும் பேச முடியாது, நம்முடைய நட்பு வட்டாரங்களிலிருந்து நம்ம விலகி இருக்கிற ஒரு சூழ்நிலை. நல்ல வீட்டில் நல்ல சுகபோகமாக வாழ்ந்துருப்போம், வெளியில் போனால் தான் தெரியும் வீட்டோட அருமை. அது வரை வீட்டில் அருமை தெரியாது, அம்மாவோட பேரண்டிங் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆமேன். கூட இருக்கிற படிக்கிற நண்பர்கள் மேல் நம்ம மேலே அன்பு பாராட்டுவாங்களா? நெவர், ஒருபோதும் கிடையாது. ஸ்தோத்திரம். நமக்காக யாராவது ஸ்தோத்திரம் பாசமாக இருப்பாங்களா? இல்லவே இல்லை. அப்போது சிறையிருப்புனா என்ன அப்படின்னா, தனிமை, ஸ்தோத்திரம், நட்பு வட்டாரம், குடும்ப வட்டாரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், இதுதான் சிறையிருப்பு. ஹல்லேலூயா. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 3 விதமான சிறையிருப்பு இருக்கு. என்ன சிறையிருப்பு அப்படின்னா, லாங் டைம் அந்த சிறையிருப்பு, அப்புறம் டியூ டைம் சிறையிருப்பு, திடீரென்று சடனா ரிலீஸ் ஆயிடுவாங்க. இப்படி 3 விதமான சிறையிருப்பு. கவனிங்க, நீங்க எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுவிக்க உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சிறையிருப்புன்னு எனக்கு தெரியாது, கர்த்தர் எல்லாம் அறிவார். ஆமென். ஆவிக்குரிய காரியத்தில் சில மன சஞ்சலத்தோடு போராடி கொண்டிருக்கலாம், உடனே ஆண்டவர் விடுவித்தால் உங்கள் வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிரம்பியிருக்கும். கர்த்தர் உங்கள் நாவை திறப்பார், நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் மட்டும் அல்ல, உங்களை சுற்றி இருக்க ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அப்படி சொல்ற நாட்கள் உண்டு. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி என்ன, ஏன் பாஸ்டர் இந்த சிறையிருப்பு? அதுதான் நம்ம வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதி. நம்ம எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறவர்களா இருக்கணும். சில சொல்லுவாங்க, நான் ஓகே பாஸ்டர், என் வீட்டுக்காரர் ஓகே, என் பிள்ளைகளை தயவு செய்து விட்டுருங்க, அவங்க எந்த விதத்திலும் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, அவங்கள ஒன்று திருத்தவே முடியாது, நான் நல்ல பக்தியா இருக்கிறேன், போதும். அதெல்லாம் திருந்தாத கேஸ். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆனா கண்டிப்பா அப்படி ஒரு செல்ஃபிஷ் பேரண்ட்ஸா இருக்கவே கூடாது. இந்த பயபக்தி அடுத்த சந்ததிக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க சொத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்க அடுத்த சந்ததிக்கு எப்படியாவது கடத்தி விட்டு கடந்து செல்லுங்கள். அதுவே நீங்கள் சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். ஆமென். யோசுவா மரணம் அடைந்தான். யோசுவா வர நல்லா போயிட்டு இருந்துச்சு இஸ்ரேல். தேவனை அறியாத அடுத்த 3rd ஜெனரேஷன் வந்துச்சு. வந்த உடனே பாகாலை சேவிக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவருக்கு கடும் கோபம். இந்த ஜனத்தை எப்படி நான் மீட்டு கொண்டு வந்தேன்? 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து, வாதைகள்ல இருந்து அவங்கள மீட்டெடுத்து இஸ்ரேல் அந்த கேம்பஸில் மட்டும் அந்த வாதைகள் வரவே வராதுங்க. எகிப்தில் பயங்கர வாதைகள், தவளை, அந்த பேன், கல்மலை எல்லாம் எகிப்தில் இருந்துச்சு. ஆனால் இவங்க இஸ்ரேல் கேம்பஸில் ஒரு கடுகளவும் சேதம் இல்லை. பலத்த கையினால் ஆண்டவர் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். செங்கடல் பிளந்தது, யோர்தான் பிளந்தது, வானத்தின் மன்னா, காடை இறைச்சி. அட்டே அப்பா, 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை ராகாப் சொல்றா, புறஜாதி. அவ சொல்றா, நீங்க அங்கிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது செங்கடல் பிளந்ததெல்லாம் கேட்டப்ப நாங்க அப்படியே எங்க இருதயம் கரைந்து போயிற்று. உங்கள் தேவன் எவ்வளோ பெரிய தேவன். ஆனா இந்த ஜனம் மறந்துடுச்சே. நம்ம பேரண்டிங் அற்புதமான ஒரு பொறுப்புங்க. அந்த பொறுப்பை நமது பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நம்ம கடத்தி விட வேண்டும். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கடத்த வேண்டும். அதுதான் நமக்கு நம்மேல் இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பெரிய படிப்பு கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம்.
ஆனால் ஃபியர் ஆஃப் த லார்ட், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை விட்டுட்டீங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் அதையெல்லாம் அவர்கள் இழந்து விடுவார்கள். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனம் இழந்தது. கடும் கோபம் கொண்டார் ஆண்டவர். அந்த வசனத்தை வாசிங்க, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பயங்கரமான பனிஷ்மெண்ட், சிறையிருப்பு. ஆண்டவரை என்னைக்கு நம்ம பிள்ளைக விடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆண்டவர் சில தண்டனைகளை அனுப்புகிறார். இப்படியே போனால் என்ன ஆகுறது? ஆண்டவர் விட்டு போயிடுவாங்களே, அவரை விட்டு போகலாமா? அவர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பார்த்தீங்களா? 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் ஊண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டாருங்க. ஆண்டவருக்கு கோபம்னா கோபம். தேர்ட் ஜெனரேஷன் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்துக்கோங்க, அப்படியே விழுந்துருவாங்க. ஆமென். இது எதை சொல்கிறேன் அப்படின்னா, 3வது ஜெனரேஷன் விழுந்துருச்சு. இங்கிலாண்டில் ஒரு 3 தேர்ட் ஜெனரேஷன் முன்னாடி பார்த்தீங்கன்னா எழுப்புதல் பிரசங்கினா அங்கேருந்து எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. இப்போ எல்லா கோயிலும் விக்கிரகமாக மாறிடுச்சு. தேர்ட் ஜெனரேஷன் எப்போவுமே போயிடும். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், அடுத்த ஜெனரேஷனே போகுதுங்க. நம்ம இவ்வளோ பக்தியாக இருக்கோம், நம்ம பிள்ளைங்க இருப்பாங்களா? எவ்வளோ பெரிய கேள்வி அவங்களுக்கு. எது உண்மையான சத்தியம்? ஆட்டம் பாட்டம் தான் உண்மையாக. இன்றைக்கி எல்லாம் நம்ம பிள்ளைங்க அந்த பாட்டில் போயிடுறாங்க. சொல்லிக் கொடுக்கணும், இப்படிலாம் ஆண்டவர் ஆராதிக்கக்கூடாது பாப்பா, தம்பி இப்படி ஆராதிக்கக்கூடாது, பயபக்தியாக ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் யார் சொல்றா? சொல்லுங்க, யாக்கோபு. அப்போ ஈசாக்கு அப்பா ஜேக்கப் அப்படின்னா ஃபியர் ஆஃப் காட். அவன் சொல்றான், ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் மட்டும் இல்லைன்னா மாமாவாகிய லாபான் நீ என்னை ஏமாத்திருப்ப. அப்போ எதை ஊட்டினானே இல்லையோ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். தம்பி பாப்பா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி நமது பிள்ளைகளை நாம் வளர்த்த வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. ஆமென். நம்ம பயபக்தியை அப்படியே கடத்திட்டு போயிடணுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட வீழ்ந்து போகாத சந்ததிகளாய் கர்த்தர் நமது பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றைக்கு நாம் ஆண்டவரை விட்டு விலகிறோமோ அப்பொழுது சிறையிருப்பு நமக்கு கிடைக்கும். ஆமென். நம்ம இந்த வசனம்லாம் புரியறதுக்காக ஆண்டவர் இந்த நாட்கள் அப்படியே அதை காமிச்சு கொடுக்குறாரு பார். நமது பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அவங்க மேலே ஒரு கண் இருக்கணும். எங்கே போனாலும் அவங்கள வாட்ச் பண்ணணும், என்ன செய்கிறாங்க கவனிக்கணும். ஆரம்பத்திலிருந்தே கவனிக்கணும். சிறு வயதிலிருந்தே அவர் மேலே ஒரு கரிசனை, அவர் மேலே ஒரு அன்பு, பயபக்தியை சொல்லிக் கொடுப்பது. கீப் ஆன் ட்ரை, அதை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. சிறையிருப்பில் ஆண்டவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் 3:11-12 வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறதின் நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். இந்த சிறையிருப்பு மாறணும்னா என்ன சந்தோஷங்கிறீங்க, அப்படியே மேட்ச் ஆகும். இந்த சங்கீதக்காரர் 126:7 எழுதி வச்சிருக்கிறாருன்னா, சிறையிருப்பு மாறுறப்ப ஜனங்களுடைய வாயிலிருந்து என்ன சந்தோஷம், ஆரவாரம் என்ன. டே அப்பா, இங்கே 70 வருஷ அடிமைத்தனம், பாபிலோன் சிறையிருப்பு என்பது 2வது யாத்ராகமம். அங்கிருந்து புறப்படுவது. முதல் யாத்ராகம் எது?
430 வருஷ சிறையிருப்பு, அதுலேருந்து மீண்டு கொண்டு வர்றார். சேட்டை பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி இந்த ஜனங்களை சிறைபிடிச்சிட்டு போய் பாபிலோன் தேசத்தில் ஆண்டவர் வைக்கிறார். எத்தனை வருஷம் சிறையிருப்பு? 70 வருஷம் சிறையிருப்பு. இதெல்லாம் தீர்க்கன்னு சொல்லியிருக்க, டியூ டைம். ஸோ இதெல்லாம் டைம் ஃபிக்ஸ் பண்ண சிறையிருப்பு. பாருங்க, அந்த சிறையிருப்பு முடிந்த உடனே திரும்பி வர்றப்ப தான் இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம். சிறையிருப்பை திருப்பும் போது நமக்கு சொப்பனம் காண்கிறது போல இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். கவனிங்க, இந்த சிறையிருப்பை நம்மளை ஆண்டவர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாருங்க. சும்மாலாம் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டார். இந்த சத்தியம்லாம் ரொம்ப ஆழமான சத்தியம். சோத்திரம். இந்த சத்தியத்தை நம்ம மாற்றவே முடியாது. இன்றைக்கும் தமது ஜனத்தை ஆண்டவரை விட்டு தூரம் போக விடவே மாட்டார். அல்லேலூயா. சில பிரச்சனை பக்கத்திலே வச்சிருப்பார். அதுக்கு வசனம் ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னா, நியாயாதிபதியின் புஸ்தகம் நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் கவனிங்க, 21 வசனம் வாசிக்கல, 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்து விடாதிருப்பேன். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்து விடாமலும் விட்டு வைத்தார். விட்டு வச்சிருக்கிறாருங்க. சத்துருவ பக்கத்திலே வச்சிருக்கிறாரு. என்னைக்கு தமது ஜனம் ஆண்டவரை விட்டு பாகாலை சேவிக்குதோ சத்துரு எழும்ப பண்ணிடுவார். அப்படியே எழும்பிடுவாங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பிதாக்களின் கர்த்தர் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி கர்த்தரின் வழியை கவனித்து நடந்தாங்க. அதை போல இந்த பிள்ளைங்க நடக்கலையே. அததான் சொல்றார். மீண்டும் வாசிங்க. அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். தாத்தா பாட்டி பக்தியா இருந்தாங்க, ஓகே. அப்பா அம்மா பக்தியா இருந்தாங்க, ஓகே. வாட் அபௌட் யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? அவங்ககிட்டயும் ஆண்டவர் பக்தியை எதிர்பார்க்கிறார். ஆமென். என்னைக்கு பிள்ளைகள் தவறுகிறாங்களோ பக்கத்திலே பிரச்சனையை வச்சிருப்பார். ரெடிமேடா வச்சிருப்பார் ஆண்டவர். புதுசாலாம் வரவே வராது. எதுக்காக அப்படின்னா, அவர் ஜனம் அவரை விட்டு தூரம் போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனம் ஆண்டவர் அருகிலே இருக்கணும், ஆண்டவரை தேடணும். ஆலயத்தை நீங்க உதாசனப்படுத்தினா கண்டிப்பா உங்க பிள்ளைகளும் உதாசனப்படுத்துவாங்க. ஆலயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆரம்பம் முதல் முடிவு வர தவறாமல் நம்ம பங்கு பெற வேண்டும். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆலய பிரகாரங்களில் ஆண்டோடைய இப்படி சொல்ல பாருங்க, உங்க பிதாக்கள் கர்த்தர் வழியை எவ்வளோ கவனிச்சு நடந்துறாங்க, அதை போல உன் பிள்ளைகளும் நடக்குமா இல்லையா என்று நான் சோதிப்பேன் அப்படிங்கிறார் பாரு. சோதிச்சு பக்கத்திலே சத்துரு வச்சிருக்கிறாரு. இந்த பிள்ளைங்க நடக்கலைன்னா சத்துருவின் கையில் அப்படியே ஆண்டவர் விட்டுருவார். விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க. நம்முடைய தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவன். அல்லேலூயா. இந்த சத்துரு நமது பிள்ளைகளை அடுத்த ஜெனரேஷனை ஒடுக்கிறப்ப அந்த வார்த்தையை வாசிங்க. நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ கரிசனை உள்ள தேவன். 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்களின் நிமித்தம் தவிக்கிறதினாலே, சந்ததிகளை ஒடுக்கும் போது தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். ஆமென். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். கண்டிப்பா அப்படி ஒடுக்கும் போது ஆண்டவரேன்னு கண்டிப்பா ஒரு வார்த்தையாவது கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா இருக்கிறப்பவே கூப்பிட வச்சிருங்க. எதுக்கு இப்படி ஒடுக்கிறப்ப கூப்பிடணும்? நல்லா இருக்கிறப்பவே சோத்திரம். சகல வஸ்துக்களும் நம்முடைய வீட்டில் இருக்கும்போது கர்த்தரை மறவாமல் களி கூர்ந்து சேவிக்காமல் போனது நிமித்தம் சாபம் வர பண்ணுவீங்கிறார். பார்த்தீங்களா? எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும்போது தேவனை கருத்தாய் தேட நமது பிள்ளைகளை கட்டாயப்படுத்த வேண்டும். இது பெற்றோர் மேல் விழுந்த கடமை. எப்படியாவதுங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணியே தான் ஆகணும், வேற வழியே இல்லை.
சிறையிருப்பு நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், சிறையிருப்பு திருப்பப்படும் போது, சில பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா, ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை தருவார். திருப்பும்போது நீங்கள் உங்கள் வாய் நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் கர்த்தரை புகழ்ந்து பாடுவீர்கள். அல்லேலூயா. டியூ டைம், அதாவது டைம் ஃபிக்ஸ் பண்ண சிறையிருப்புன்னு இருக்கு. அதை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். அதை வாசிக்கலாம். 126ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அல்லேலூயா. சிறையிருப்பு வந்துடுச்சு, சும்மா இருந்துடலாமா? கண்ணீரோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நமது பிள்ளைகளுக்காக, இந்த சிறையிருப்புக்காக. சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் மேலோங்கி இருக்குதா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஹார்வெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அறுவடை நேரம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் மற்ற நேரம் யாருக்குமே பிடிக்காது. உழைக்கிறது, சோத்திரம், அந்த விதையை சுமக்கணுமே, விதையை சுமந்துட்டு போகணும். வெயிலில் சுமந்துட்டு போய் அதை விதைக்கணும் பாருங்க, அப்படி தூவணும். அந்த விதையை விதைத்து விட்டு அதை பராமரிக்கணுமே. காலையிலே எழுந்து தண்ணீர் பாய்ச்சணும். எவ்வளோ டைம் இருக்குது பாருங்க. ஒரு டியூ டைமில் தான் அது ஹார்வெஸ்ட் கிடைக்கிது. உடனே அறுவடை கிடைக்கவே கிடைக்காது. சில சிறையிருப்புக்கு ஆண்டர் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த நாட்களில் விடுதலை ஆகும்போது நமது நடை ராஜ நடையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அள்ளி தூவும் விதையை விதைக்கிறவன் அழுது கொண்டே விதைக்கிறான். ஆனால் ஹார்வெஸ்ட் டைம்னு ஒரு டைம் இருக்கு பாருங்க, அறுவடை நேரம். எந்த விவசாயியாவது சங்கடப்படுவானா? அவ்வளோ சந்தோஷம். கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. கண்டிப்பா நமக்கு ஒரு அறுவடை உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நமது நாவை திறப்பார். ஹல்லேலூயா. நமது இருதயத்தை திறப்பார். நமது கண்களை திறந்து நாம் பார்க்க முடியாதிருந்த அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் பார்க்கும்படி செய்வார். இந்த காத்திருப்பு வீண் போகாது. இந்த விதைக்கிற நாட்கள் உன் வாழ்க்கையில வீண் போகாது. கண்டிப்பா கம்பீர நடையாய் நடக்கிற ஒரு அறுவடை நாளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹார்வெஸ்ட் டைமுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, கம்பீர நடக்கணும் பாஸ்டர், என் வாழ்க்கையில் நான் தலை குனிந்து போயிடவே கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? கோயிங். ரெண்டாவது வீப்பிங். மூன்றாவது சோயிங். நான்காவது ரீப்பிங். கோயிங்னா போகணும். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஆண்டவர் அறுவடை தருவார். எப்படி அறுவடை தருவார்? முயற்சி எடுக்கணும். சில காரியத்தில் கீப் ஆன் ட்ரை, முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கணும். விதைக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும். முதலீடு இல்லாமல் எப்படிங்க லாபம் வரும்? ஆக உங்கள் தொழிலை முழு மூச்சா செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் முழு கவனத்தோடு நீங்கள் பணியாற்றுங்கள். சின்ன வேலைனாலும் சரி, அதை உதாசீனப்படுத்தாதீங்க. ஸோ கோயிங், ஹார்வெஸ்டோட ஃபார்முலா அதுதான். ஆமீன். அறுவடைக்கான திறவுகோல் போகணும். ரெண்டாவது வீப்பிங், அழணும், உழைக்கணும், கடினமாய் உழைக்கணும். உழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு பணி. அதில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. எவ்வளோ அழகான அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாருங்க. ஆண்டவரை பற்றி அறியாதவங்க கடமையை செய்யணும். எதுவுமே செய்யாமல் ஆண்டவர் எப்படி கொட்டுவார்? கொட்டவே மாட்டார். சோத்திரம். ஆக வீப்பிங், சோயிங், அதுக்கப்புறம் தான் ரீப்பிங். இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு ராஜ நடையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சோத்திரம். சிறையிருப்பு வராமல் இருக்கணும்னா, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது ஆண்டவரை நாம் கருத்தாய் தேட வேண்டும். அல்லேலூயா. பாருங்களேன், அந்த வசனத்தை வாசிங்க. நம்ம அதிகமாக எச்சரிக்கிற ஒரு வார்த்தை இந்த காலை வேளையில நம்ம இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள்ளும். உபாகமம் 28:47 வாசிக்கலாம். உபாகமம் 28:47. ஆண்டவரை நம்ம எப்படி வர்ஷிப் பண்ணணுமா, எப்படி சேவிக்கணுமா வாசிக்க கேட்போம். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனதின் நிமித்தம். அப்படி சேவிக்கணும். அப்படி சேவிக்கலன்னா ஆண்டவர் சத்துருக்களை எழும்பி சிறைபிடிக்க செய்வார். 48ஆம் வசனத்தை வாசித்தரலாம். சகலமும் குறைவுபட்டு, இந்த சேவிக்காமற் போனது நிமித்தம். நல்ல சம்பூர்ண ஆசீர்வாதம், திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான சாப்பாடு, திருப்தியான உடை. இங்க வேதம் சொல்லுது,
சகல பரிபூர்ணம் வரை இருக்கும்போது மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை சேவிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. களிப்போடு சேவிக்கணுமா? அப்படி சேவியாம போனா அடுத்த வசனத்தை வாசி முடிச்சிருவோம். சகலமும் குறைவுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் எடுக்க ஆரம்பிச்சிருவார். குறைவுபட்டு பட்டினியோடும் பட்டினி தாகத்தோடும் தாகம் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய் சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். நுகத்தடிங்கிறது சாதாரணது, மரத்தினால தானே செஞ்சிருப்பாங்க. இந்த காளை மாடை எப்படி கட்டுவாங்க மாட்டு வண்டியில்? நுகத்தடினா என்ன? அந்த பார் மாதிரி இருக்கிற அந்த கட்டை, அதை போய் இரும்பு வச்சா எப்படி இருக்கும்? அதான் சிறையிருப்பு. கட்டை வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கட்டையை வச்சு நீங்கள் ஒரு காளை மாடு கட்டி காளை வண்டியை ஓட்டினீங்கன்னா ஈஸியாக ஓடும். ஒரு இரும்பு ராடை தூக்கி வச்சு ஓடுனா எப்படி ஓடும்? அதான் சிறையிருப்பு. ஓடவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுவார். இப்போ நமக்கு ஆண்டு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. திறந்த வாசல், எந்த ஒரு தடை இல்லை. இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தாட்டி ஸ்தோத்திரம். இப்போ இருக்கிற கொடுக்கப்பட்ட இந்த விடுதலை நாட்களை தேவ ஜனம் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விடுதலையா நம்ம ஆண்டவர் ஆராதிக்கலாம், எந்த தடையும் இல்லை. ஆக விதை எப்படி விதைக்கணும்? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இந்த 70 வருஷம் சிறையிருப்பு முடிந்த போது கவனிங்க, இங்க கண்ணீரும் கம்பீர சத்தமும் நம்ம வாழ்க்கையில ரெண்டரை கலந்தது. அதை மனசுல பதிய வச்சுக்கணும். வாழ்க்கையில கண்ணீர் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னா நோ நோ. சரி பாஸ்டர், சந்தோஷம் மட்டும்தான் வாழ்க்கையா அப்படின்னா அதுவும் கிடையாது. கண்ணீரும் உண்டு, சந்தோஷம். ரெண்டுமே ஒரு இரட்டையர்கள் போல. கண்ணீருள்ள வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் நம்மால் என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. கண்ணீர் இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஒரு ரிஜாய்ஸ் இருக்கும். ஆமென். வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படிங்க வாழ்க்கை? ஒரு சுவாரஸ்யமா இருக்காது, இன்ட்ரெஸ்டா இருக்காது. பகல் 12 மணி நேரம் ஈக்குவலா எது இருக்கு? இரவு 12 மணி நேரம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். கண்டிப்பா உடைய வாய் நகைப்பினால் நிரம்பும். உங்களுக்கு ஒரு ஆனந்த சத்தத்தை கர்த்தர் தருவார். ஆமென். கண்ணீரே வாழ்க்கையை சோர்ந்து போகாதீங்க. ஒரு ஆனந்த சத்தம், கம்பீர சத்தம் இடுகிற நாட்கள் உண்டு. பயப்படாதீங்க. ஆமென். சீக்கிரம் கர்த்தர் உங்கள் சிறையிருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். ஆமென். இந்த பாபிலோன் சிறையிருப்பில் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரே வசனத்துல கண்ணீரும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அதை தான் நான் சொல்ல வரேன். 6ஆம் அதிகாரம் எஸ்ரா 6:16 வாசிக்க கேட்போம். இந்த 126ஆம் சங்கீதத்தின் பின்னணி அப்படியே அங்க இருக்கிறது. எஸ்ரா 6:16. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் பயங்கர கொண்டாட்டம். ஏன்னா சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது அவருடைய வாய் நகைப்பினாலும் அவருடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்படியே இருக்கு பாருங்க. பின்னணியோடு இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான். மட்டுமல்ல, அழுகையும் இருந்தது. அது என்ன அழுகை? ஆனந்த சத்தத்தின் அழுகை. எஸ்ரா 3:12 வாசித்து படிக்கலாம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஒரு கூட்டம் அழுகுது, ஒரு கூட்டம் ஆர்ப்பரிக்குது. புரிந்து கொள்ள முடியாத காரியம். இதில் நிறைய சத்தியம் இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். ஆமென். நமது சந்ததிகளுக்காய் கண்ணீரோடு கர்த்தருடைய வார்த்தையை விதைப்போம். ஒரு கம்பீர நடை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். தலை நிமிர்ந்து நமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சந்தேகமே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா?
கர்த்தர் நமது நாவை திறக்கும் போது எஸ்ரா 6:22 6:16 ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி உண்டாயிற்று, ஆனந்த சத்தம் உண்டாயிற்று. ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ, சிறையிருப்பில் இருக்கிறீர்களோ, தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும் போது உங்கள் சிறையிருப்பு மாறும்போது நீங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்பீர்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றும் போது சொப்பனம் காண்கிறது போல எவ்வளோ பெரிய அதிசயப்பா. அந்த அதிசயங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் உண்மை கருத்தாய் சேவிக்கிற பிள்ளைகளப்பா, ஒரு பயபக்தியோடு ஓடி வந்திருக்கிறாங்க சுவாமி. அதற்குரிய நன்மைகள் நிரப்பும் ஆண்டவரே. அவர்கள் வாய் உம்மை துதிக்கட்டும், நாவு உம்மை கீர்த்தனம் பண்ணட்டும். உங்க திருநாமம் மகிமைப்படுவதா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.